டு ஆர்கே கிச்சன். இன்றைக்கு நாம் செய்ய போவது கருவடகத்து மாவு. அதற்கு மிளகாய், உப்பு, எலுமிச்சம்பழம் புழிந்து வைத்திருக்கிறோம். தண்ணி 2-3 கிளாஸ் தண்ணி விட்டு அதில் உப்பு போட்டிருக்கிறோம். இதை மாவு கலர வேண்டும். பிறகு இந்த நாழியில் புழிந்து எடுக்க வேண்டும். 3 கிளாஸ் மாவு போட்டு 3 கிளாஸ் தண்ணியில் மிளகாய் எல்லாம் அரைத்து போட்டு கலந்து வைத்திருக்கிறோம். இது ஆறிய பின்ன கருடாம் புழிய வேண்டும். புழிந்த பிறகு வெயிலில் உணர்த்தி 2-3 நாளில் காய வைக்க வேண்டும். 3 நாள் கழித்து கருவடகம் ரெடியாகிவிட்டது. இதை தயாரித்து எடுத்து வைத்துக்கிறோம். 1 வருஷம் போல் இருக்கும். இதை எப்போது வேணாலும் தேவையான பொழுது பொரித்து எடுத்து வைத்துக்கொள்ள வேண்டும். இது பொரித்த பின்பு இப்படி இருக்க வேண்டும். பிறகு எதனுடன் சாம்பார், ரசம், அப்பளத்தோடு இதை சாப்பிடலாம். இதை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.